இந்த காணொலியை போயிட்டு முழுமையாக பாருங்க. இது வரைக்கும் திமுகவோட சேர்த்து திருட்டு கும்பல், அதாவது ஈழமான தமிழன் என்று சொல்லிக்கொண்டு இங்க இந்த புலம்பெயர் தேசங்களில் வாழ்ற திருட்டு கும்பல் சீமானையோட ஒரு புலனாத்துறை போராளியை ஒரு வருஷமா விட்டுருந்து தான் கூப்பிட்டுருக்கணும் வந்து அதை கேட்கும்போது தான் தெரியுது உலகம் ஒரு அண்ணன் திட்டத்தின்படி தான் நடந்திருக்கு. இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு செருப்படி தேவையில்லையா? அதுக்கான வீடியோ தான் நான் பதிவு போட்டிருக்கேன். போயிட்டு முதல்ல இந்த வீடியோ பாருங்க. உண்மை என்னன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தலைவரோட நின்று களத்துல மெய்ப்பாதுவால இந்த போராளி ஒருவர் வாக்கு கண்ட இடத்துல போயிட்டு காசு வாங்கிட்டு வாய் வச்சுட்டு அவங்களோட நின்று இன்றைக்கு தமிழினத்தை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தான் ஏற்கனவே வீடியோ போட்ட மாதிரி நீங்கள் அங்க நாம் தமிழர் கட்சியை அங்க படுக்க வச்சாதான் இங்க நீங்க புலம்பெயர் தேசங்கள்ல திரும்பவும் புலிக்கொடியை பறக்க விட்டு காசு பணத்தை சம்பாதிக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டு தான் இன்றைக்கு நீங்க இந்த திருட்டு தேயோட சேர்ந்து நீங்க இந்த வேலை பார்க்க அண்ணா தனக்கு பக்கத்துல வச்சு கொண்டு சீமானுக்கு ஒரு விஷயமா சொல்லி கொடுத்து இது வந்து படத்துல நீ அது எனக்கு தெளிவாக கேட்டது. நீ படத்துல பார்த்த ரைவல் இல்லை, இதுக்குரிய விளைவுகளுக்குரிய தாக்கம் அப்படிங்கன்னு சொல்லி அண்ணன் நேராக அவருக்கு பிஸ்டல் பாய்ச்சி எல்லாம் தண்டை இதிலே தனக்கு பக்கத்துல வச்சு கைக்குள்ள வச்சு தான் அவருக்கு பாய்ச்சி கொடுத்தது. இந்த வீடியோ எங்கேயும் இல்லை, யூடியூப்ல முழுமையா இருக்கு, போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த நாட்கள்லயே சீமானுக்கு தலைவர் என்னத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே அந்த பணியை தான் சீமான் இன்றைக்கும் செய்துட்டு இருக்கு. அந்த உணர்வு எப்படி எனக்கு விளங்க ஒரு பெரிய ஒரு மரியாதை அவர் கொடுக்குற ரெண்டு விஷயத்தை நாங்கள் வழங்கி கொண்டு நாங்கள் அது ஏன்னு சொல்லி எங்களுக்கு அப்போ தெரியல. அது இப்போ காலப்போக்கில் தான் அதுக்குரிய இப்படியே நான் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. கள்ளனுகளை மாதிரி கள்ளன் இப்போ தற்போது ஆட்சியில தமிழ்நாட்டில் இருக்கிற கள்ளனுகள் மாதிரி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு தின்னு கொண்டு இருக்குல்ல. சரியா? சீமானுக்கு ஈழத்தமிழர்கள் என்னத்துக்கு ஆதரவு வழங்குறார்கள், முன்னாள் போராளிகள் முக்கியமான போராளிகள் என்னென்னத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் உண்மைத்தன்மை தெரியும். தெரிஞ்சு முண்டாக்கி நாம் தமிழர் கட்சியே இல்லாத ஒழிக்கணும்னு சொல்லி இவன் ராஜீவ்காந்தி இருக்கான் இல்லையா அந்த தமிழ்நாட்டில், அவன் விடுற கருத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சும்மா இருக்க கட்சிகளையும் தூண்டி விடுறான். அவங்கட திமுகவில் இயலாது, நாம் தமிழர் கட்சி ஒன்றும் செய்யலாத ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அதிமுகவே தமிழர் வெற்றி கழகத்தை வந்து ஏன் சும்மா இருக்குது வெட்கி தன்ன உணிய வேண்டிய விஷயம்னு சொல்லி அவங்களையும் தூண்டி விடுறாங்களே இப்படியான பிரச்சனைகளை வந்து முகம் கொடுக்க சொல்லி. அவனுக்கு என்ன பிரச்சனைடா? சும்மா நடக்கிற எக்ஸ்தலத்துல எல்லாம் போயிட்டு ஏதோ மத பிரச்சனை இன பிரச்சனையை தூண்டுறாங்களன்னு சொல்லி எக்ஸ்தலத்துக்கு போயிட்டு பாமர மக்கள் பார்க்க போகலடா எக்ஸ்தலத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆனா அதுல இருக்க பதிவை கொண்டு வந்து நீங்க கதைக்கிறீங்க பாருங்க, அதாலதான்டா இன பிரச்சனை மத பிரச்சனை எல்லாம் தூண்டா போகுது. இது கூட தெரியாத நீங்க அப்பட்டமா மக்களுக்கு எல்லாருக்குமே அப்பட்டமா தெரியுது இது வந்து ஒரு அரசியல் நாடகம். இந்த நாடகத்துல திமுக சார்பாக நடிக்கிற கதாபாத்திரங்கள்லாம் நீங்க இதுல முக்கிய கதாபாத்திரம் யார் தெரியுமோ? உங்களை பகடக்கடையை வச்சு இந்தியா நடத்துற நாடகத்துல, தமிழ்நாட்டு திமுக நடத்துற நாடகத்துல முக்கிய கதாபாத்திரங்கள் இந்த புலம்பெயர் தேசங்கள்ல வாழ்ற ஈழத்தமிழர் மானத்தமிழர் பீத்திர தமிழர்கள் கொஞ்சம் பேர். நீங்க போயிட்டு இந்த வீடியோ முழுமையா பாருங்க. உண்மை என்று சொல்லிக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளல சீமான் அதான் இதான் சொன்னீங்கன்னு சொன்னா நீங்கள் என்னத்துக்காக செயற்படுறீங்கன்னு சொல்லி ஏற்கனவே மக்களுக்கு தெரியும். ஆனா இனியும் அப்படி நீங்க நடந்து கொண்டீங்கன்னு சொன்னா